இன்றைய வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி நாம் பார்த்தோமானால் ஒவ்வொரு மனிதர்களும் பாவ வழிகளை விட்டு விட்டு கர்த்தரண்டை திரும்பி வருவதுதான் மனம் திரும்புதல். பாவ உணர்வடைந்து அதற்காக மனஸ்தாவப்பட்டு என் இரட்சகர் இயேசு எனக்கு தேவை என்று நாம் கல்வாரி அண்டை வந்து நம்முடைய பாவங்களை கண்ணீரோடு நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவதுதான் மனம் திரும்புதல். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட முதல் அனுபவம் மனம் திரும்புதல் தான். பாவிகளுக்கு கொடுக்கும் முதல் கட்டளை மனம் திரும்புங்கள் என்பதுதான். புதிய ஏற்பாட்டின் முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள் என்பதுதான். இயேசு பூமிக்கு வந்த முக்கிய நோக்கமே பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்கின்றார். மத்தேயு 9:13 கூட அதை குறித்த இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் கூட ஒன்று போல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4:17, மத்தேயு 3:2 கூட நாம் அதை பார்க்கலாம். அதே போல பரலோக ராஜ்யத்துக்கு முதல் திறவுகோல் மனம் திரும்புதல் தான். மனம் திரும்பினால் மட்டும் போதாது, கூடவே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லாவற்றையும் கிருபையால் நாம் பெற்றுக்கொண்டபடியால் நாம் கட்டாயம் தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3:34 பார்க்கிறோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி நீதிமொழிகள் 15:33 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? பிலிப்பியர் 2:8. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தாழ்மையோடு பிலாத்துவின் முன் நின்றார். அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியைப் போல வாய் திறவாதிருந்தார். தாழ்மையோடு சிலுவையை சுமந்தார். சீசர்களோடு இருக்கும்போது அவர்கள் கால்களை எல்லாம் கழுவி தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார். நாமும் கூட எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நமக்குள்ளே பெருமை வந்து விடாதபடி இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பதாக வைத்து அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற வழியிலே தாழ்மையோடு ஓடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் வைத்திருக்கிற கிருபைகளை அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக தாழ்மை என்று நாம் சொல்லும் பொழுது, ஐயோ எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, பணவசதி இல்லை, அப்படி நாம் அந்த தாழ்மையை குறித்து இல்லாமல் நமக்கு எத்தனைதான் உயர்வுகள் இருந்தாலும் மேன்மைகள் இருந்தாலும் அந்தஸ்துகள் இருந்தாலும் நாம் அதை குறித்து எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது, நாங்கள் இப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள், இப்படியெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்கிற அந்த ஒரு பெருமையை நமக்குள்ளே கொண்டு வராதபடி அவைகளையெல்லாம் நாம் சிலுவையிலே அறைந்தவர்களாக நாம் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாமே நீர் கொடுத்தது, எல்லாமே உம்முடைய கிருபை என்று சொல்லி நாம் கிருபையை சார்ந்து கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு நம்மை நாமே நாம் தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தரே இயேசுவே அவரை தாழ்த்தினாரே, அப்படியானால் நாமும் கூட அந்த சிறு பிள்ளை போல அந்த எண்ணம் கொண்டவர்களாக நம்மை தாழ்த்தினவர்களாக ஆண்டவருக்கு முன்பதாக நாம் அர்ப்பணித்தவர்களாய் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் கூட நம்முடைய குடும்பத்தாரும் நாமும் கூட அப்படியாக வாழும் பொழுது மற்றவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற வண்ணமாக நாமும் அப்படியே நடப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்பிலே சப்பா, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளைக்காக நன்றி அப்பா. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறதப்பா. நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே தலை தூக்கி ஆண்டவரே பல காரியங்கள் உண்மை துக்கப்படுத்துகிற விதமாக நாங்கள் நடந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட இந்த வேளையிலும் கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை இதுவரையிலும் அறியாமல் செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் நீங்க மன்னித்து ஆண்டவரே அப்பா, நாங்களும் கூட ஒரு சிறு பிள்ளையை போல நாங்களும் ஆண்டவரே நடந்து கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு கள்ளம் கபடி இல்லாத ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து உமக்கு முன்பதாக அப்பா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்களும் எத்தனை தாழ்மையுள்ளவர்களாக ஆண்டவரே சிலுவையில ஆண்டவரை எத்தனை அப்பா பாடுகளை நீங்க சகித்தீங்கப்பா. பிலாத்துக்கு முன் நிற்கும் பொழுது கூட எவ்வளவாய் நீங்க ஆண்டவரே அப்பா தாழ்மையோடு நீங்க நின்றீங்களப்பா. அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார் என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே பார்க்கிறோமே ஏசப்பா. அப்படியாக இந்த பொல்லாத இந்த உலகத்திலே நாங்களும் கூட அப்பா உண்மை நாங்கள் பின்பற்றி நடக்க ஆண்டவரை தாழ்மையுள்ள இருதயத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியாக நீங்க அப்படிப்பட்ட குணத்தை ஜெபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராயிருந்தாலும் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே தந்து உண்மை போல நாங்கள் இந்த உலகத்திலே தாழ்மையோடு ஓடி பரிசுத்தத்தோடு ஓடி ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.